வணக்கம் நண்பர்களே. நல்ல வெயில் பொழுது. ஏன்னா வெயில் பொழுது மதியம் ஒரு 1:30 மணி அந்த டயத்தில் தான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பின்னாடி நீங்கள் தெரிகிறது வந்து எங்கள் வயக்காடு தான். குத்தகைக்கு விட்டுருக்கோம். நான் இதில் பேச வர்றது என்னன்னு பார்த்தோன்னா, இந்த விவசாயம் சார்ந்த அதில் இருக்கிற பாசிட்டிவ், நெகட்டிவ். நம்ம வந்து விவசாயத்தை வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக வந்து குளோரிஃபை பண்ணி விவசாயம்னா ஒரு புனிதமான தொழில் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவராக தூக்கி வைக்கிற மாதிரி தூக்கி வைப்பாங்க. ஏன்னா தூக்கி வைக்கிறதுங்கிறது ஒரு நேரம் வந்துட்டு அது நெகட்டிவ் ஆயிரும். என்னென்னு பார்த்தா, என்னடா மற்ற தொழிலெலாம் வந்துட்டு பெரிய தொழில் இல்லையா, இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து குளோரிஃபை பண்ணாதீங்க. ஆனால் அதில் இருக்க சிக்கல்கள் என்னங்கிறதையும் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இப்போ நம்ம குத்தகைக்கு விட்டாவிட்டே நம்ம பேசினோம், எப்படி போயிட்டுருக்குது, இந்த விளைச்சல் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. லாஸ்ட் டைம் வந்துட்டு போட்டதில் ஓரளவு நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சல் வந்துச்சுங்க, நல்லா வந்துச்சு. ஆனால் இந்த தடவை வந்துட்டு சிக்கலாகிடுச்சு. இந்த தடவை என்னமோ நமக்கு வந்து களை வந்துட்டு எதிர்பாராத விதமாக வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்துடுச்சு. களை எடுக்கிறதுக்கான செலவுங்கிறதே ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னாரு. ஏன்னா அதில் ஒரு கால்குலேஷன் போட்டார். என்னட்டா நம்ம வந்து ஒரு நெல்லை விதைச்சி அது வந்து ஒரு நாற்று பிடுங்குற காலகட்டத்துக்கு ஒரு 30 நாள் எடுக்கும். அதுக்கப்புறம் நாற்று பிடுங்கி நடுவோம். நட்டதுக்கப்புறம் வந்து இது பாலொட்டு அப்படிங்கிற வெரைட்டி நெல். இது 4 மாதம் கிட்ட எடுக்கும், வளர்ந்துருக்கும். ஒரு 120 நாள் கணக்கு வரும். அதுக்கப்புறம் தான் அது அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 5 மாத கணக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த நிலத்தில் விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதுக்கான செலவுகள் அப்படிலாம் தண்ணி பாய்ச்சறதுலேருந்து, ஏன்னா இப்போது விதைக்கிறதுலேருந்து, களை எடுக்கிறதுலேருந்து, உரம் போடுறதுலேருந்து எல்லாத்தையும் அந்த செலவுகள்லாம் கணக்கு பண்ணுறப்போ வந்துட்டு இந்த தடவை வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வர்றதுக்கு டவுட்டு தாங்க. களை எடுக்கிறதே நிறையா செலவாகி போச்சு அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு சொன்னார். இதுதான் வந்து விவசாயத்தில் இருக்கிற ஒரு பாதகமான விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாயங்கிறது 2 விஷயங்க. ஒன்று வந்து முழுக்க முழுக்க உடல் உழைப்பு சார்ந்த ஒரு தொழில். ஏன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உடல் உழைப்பு தாண்டி இயற்கையை நம்பி இருக்கக்கூடிய தொழில். ஏன்டா இப்போது மழை வந்து பெஞ்சும் கெடுக்கும், பெய்யாமலும் கெடுக்கும். நமக்கு தண்ணீர் தேவைப்படுது, இந்த நேரத்தில் ஒரு மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப மழை பெய்யாமல் விட்டாலும் அது பாதகமாக போயிடும். அதே நேரம் நம்ம அறுவடைக்காக காத்துக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து மழை பெஞ்சு அந்த அறுவடைக்கான கதிரெல்லாம் வந்து சாஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நமக்கு வந்து பாதகமாக போயிடும். நான் அப்போ வந்து இயற்கை வந்துட்டு நமக்கு வந்து ஓரளவுக்கு சாதகமாக இருக்கணும். பாதகமாக இல்லாட்டாலும் வந்துட்டு, அல்லது சாதகமாக இல்லாட்டாலும் பாதகமாக இல்லாமல் போகணும். அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் தான் விவசாயம் வந்து ஓரளவுக்கு லாபகரமான ஒரு தொழிலாக இருக்கும். ஏன்டா இது முழுக்க முழுக்க உடல் உழைப்பு சார்ந்த ஒரு விஷயமா இருக்கிறப்ப வந்துட்டு அந்த வியர்வைக்கு வந்து ஒரு பதிலுங்கிறது அந்த அறுவடையில் நம்ம எதிர்பார்த்த அந்த விளைச்சல் கிடைக்கிறதா. அதனால் நம்ம வந்து நீங்கள் விவசாயத்தை வந்து நீங்கள் ரொம்ப குளோரிஃபை பண்ணுங்கன்னு சொல்ல வரல. ஆனால் வந்துட்டு அதோட உழைப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். நன்றி, வணக்கம்.